இப்போ பால் நல்லா காய்ச்சியாச்சு. ஒரு கப்பில் 2 ஸ்பூன் அளவு இந்த புரோட்டீன் நட்ஸ் பவுடரை போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ புரோட்டீன் நட்ஸ் பவுடரை வச்சு புரோட்டீன் மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடர் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போல்லாம் வந்து ஜிம் போகிற பிள்ளைங்கள்லாம் ப்ரோட்டீன் வேணும்னு சொல்லிட்டு நட்ஸு வெளியில் ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க. அதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லதோ என்னன்னு தெரியல. அதனால் வீட்லேயே நம்ம வந்து ப்ரோட்டீன் நட்ஸ் பவுட்ரு பண்ணலாம். நமக்கு வந்து வெளியில் வாங்குறத விட கம்மியாக தான் வரும். நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, பெரியவங்களுமே எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. வாங்க, அதுக்கு நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இருக்கும் ஒவ்வொரு பொருள்லையும் ப்ரோட்டீன் மாத்திரம் இல்லை, மற்ற சத்துக்களும் இருக்குது. இப்போ வால்நட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மூளைக்கு நல்லது. இதில் இருக்க ஆயில் எல்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. பாதாம் கூட ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இதில் வந்து கொலஸ்ட்ராலும் ரொம்ப கிடையாது. அதனால் ஒவ்வொன்றிலையும் வேறு சத்துக்களும் இருக்குது. இதெல்லாம் செஞ்சு நம்ம ஒரு 2 ஸ்பூன் தினம் குடிக்கிறச்ச நமக்கு வந்து பல்வேறு சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இப்போ ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடருக்கு என்னென்ன நட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். பாதாம் வந்து நல்ல பெரிய கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி கப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இது சின்ன கப்பு, இந்த கப்பில் 2 கப்பு பாதாம் எடுத்திருக்கேன். அதே இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை, இதெல்லாமே ஒரே சைஸ் கப்பு. வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை ஒரு கப்பு, பூசணி விதை ஒரு கப்பு, பிஸ்தா ஒரு கப்பு, வால்நட் ஒரு கப்பு, முந்திரி ஒரு கப்பு. முந்திரியில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஒரு கப்பு, பியா சீட்ஸு ஒரு கப்பு, அப்புறம் பனங்கல்கண்டு அது ஒரு கப்பு, அப்புறம் ஏலக்காய் 10, குங்குமப்பூ கொஞ்சம், அப்புறம் மஞ்சள். இது வந்து ஒரு கலரு வேறு மாதிரி அழுக்கு கலர் மாதிரி இருக்கும், அதனால் மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் தாமரை விதை, மக்கானான்னு சொல்லுவாங்க. இது வந்து 50 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடருக்கு நான் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட் இருந்தால் ஃப்ளாக்ஸ் சீட் கூட சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சி ஒத்துக்கிற சீட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் கொஞ்ச நேரம் போட்டு அப்படி சூடு பண்ணிக்கிட்டால் போதும். இது வந்து பச்சை வேர்க்கடலை, அதனால் வறுத்துட்டு கொஞ்சம் தோலெல்லாம் எடுக்கணும். அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலை பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. படப்படான்னு ஒரு சத்தம் கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி அந்த தோல் எடுத்துக்கிட்டு வருது பாருங்கள். இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறினதும் தோல் எடுத்துக்கலாம். இப்போ பாதாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிட்டோன்னா நட்ஸ் எல்லாம் வறுபடாமல் அப்படியே கருகி போயிடும். இப்போ பாதாம் பாதி வறுபட்டுருச்சு. இப்போ முந்திரியும் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் வறுபட கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், முந்திரி எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வருது. நல்ல பாதாமும் வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். அந்த படப்படன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். இதை இந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ வால்நட் போட்டுக்கலாம், பிஸ்தாவும் போட்டுக்கலாம். இது கூட 10 ஏலக்காய் வாசனைக்கு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து இந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த பூசணி விதையை போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸையும் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியமாக
பார்க்கணும். ஏன்னா ஹையில் வச்சிட்டோன்னா அப்படி நட்ஸ் எல்லாம் கருகிடும். ஏன்னா ஒவ்வொன்றும் ரொம்ப விலை, அதனால் பார்த்து வறுத்துக்கணும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ சவுண்டு கேட்டுது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இப்போ பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்தா போதும். ஏன்னா இது ஆல்ரெடி வறுத்தது தான், கொஞ்சம் சூடு ஏறினா போதும். நல்லா சூடு ஏறிடுச்சு. இதையும் கொட்டிடலாம். மக்கானாவை போட்டுக்கலாம். அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சு வறுக்கணும். இப்போ வேர்க்கடலை வறுத்தேன் பாருங்கள், ஆறிடுச்சு. நல்லா தோல் எடுக்க வருது. இந்த மாதிரி எடுத்துக்கணும். தோலை எடுத்துட்டு அப்படியே ஊதி விட்டோன்னா அந்த தோலெல்லாம் போயிடும். இல்லை நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இந்த மாதிரி தோல் இல்லாது வச்சுருந்தீங்கன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு இப்படி வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லா கிறிஸ்பாக வந்துடும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நார்த்து சைட்லலாம் இந்த மக்கானாவை வச்சு கிரேவிலாம் சப்பாத்திக்கு பண்ணுவாங்க, மக்கானா கிரேவின்னு. அப்புறம் பாயசம் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே அவங்க சேர்த்துக்குவாங்க. கோவில் பிரசாதம், காசிலெல்லாம் பிரசாதத்தில் கூட இந்த மக்கானா இருக்கும். வேர்க்கடலை பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் தோல் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சத்தமே வேறு மாதிரி கேட்குது. நல்லா வறுபட்டுருச்சு. முதல்ல சத்தமே கேட்கல இல்லையா? இப்போ பாருங்கள், நல்லா சத்தம் கேட்குது. இப்போ ஒன்று எடுத்து உடச்சி பார்த்தா பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்குது. நல்லா வறுபட்டுருச்சு. போதும், எடுத்துடலாம். இப்போ ஓட்ஸை போட்டுக்கலாம். நான் இது எவ்வளோ அளவு எல்லாம் சேர்த்துருக்கேங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. அப்படியே லைட்டாக அடுப்பு நல்லா சூடாக இருக்கும். எல்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா, நல்லாவே சூடாக இருக்கும். அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே நல்லா வறுபட்டுரும். நல்லா சுடுது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வேர்க்கடலைக்கெல்லாம் தோல் எடுத்தாச்சு. அதையும் இதோடய சேர்த்துடலாம். இதெல்லாம் வறுக்க வேண்டாம். பனங்கல்கண்டு, இந்த சியா சீட்ஸ் எல்லாம் நம்ம வறுக்க வேண்டாம். குங்குமப்பூவும் அப்படியே சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி எல்லாமே, மஞ்சள் பொடி இதிலே போட்டுடலாம். இந்த சியா சீட்ஸையும் போட்டுடலாம். இந்த ஓட்ஸையும் போட்டுடலாம். இப்போ பனங்கல்கண்டையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இது அப்படியே மிக்சியில் ஓட விடக்கூடாது. பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி வரும். ஃபுல்லும் ஓட விட்டுட்டோன்னா அப்புறம் எல்லாம் நட்ஸ் இருக்கிறதுனால எண்ணெய் மாதிரி வந்துடும். அதனால் விட்டு அரைங்க. இப்போ இதெல்லாம் சலிச்சுக்கலாம். அரைப்படாததெல்லாம் நம்ம அடுத்த பேட்சில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சலிச்சாச்சு. இந்த அளவு இருக்குது. இதை பெரியவங்களாக இருந்தால் நம்ம அப்படி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் இதை அப்படி கடிச்சிலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை திரும்பவும் நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அதிலே போட்டுக்கலாம். பாருங்கள், இது இப்போ நல்லா இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி சலிச்சுக்கணும். சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கப்பியும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதை இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய அரைச்சிருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு
யூஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக அரைச்சா வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்ட அளவுக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடர் கிடச்சிருக்கு. இதை எப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ 1 டம்ளர் பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா காய்ச்சியாச்சு. ஒரு கப்பில் 2 ஸ்பூன் அளவு இந்த ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடரை போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் சீனி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ப்ரௌன் சுகர் எது வேணாலும். கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுனால நீங்கள் பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கலாம். சீனி வேணாங்கிறவங்க அப்படியே குடிச்சிடலாம், வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ப்ரோட்டீன் நட்ஸ் பவுடரில் ப்ரோட்டீன் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை யார் வேணும்னாலும் குடிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நட்ஸு எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அதே தான் போட்டு நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது ஒத்துக்குதோ, எது சேருதோ, உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாம் வச்சு இந்த நட்ஸ் பவுடர் பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.